ஹஸ்பண்டை பழி வாங்குறதுக்காக ஹீரோயின் அவரை வீட்டில் கட்டி போட்டு வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹஸ்பண்டை காணும்னு அம்மாவோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஹஸ்பண்டுக்கு காவலா வீட்டில் ஜுல்ஃபி தான் இருப்பாரு. போலீஸ் ஹீரோயினுக்கும் ஜுல்ஃபிக்கும் அஃபேர் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அதனால வீட்டுக்கு வராங்க. பார்த்தா கட்டி போட்டு வச்சிருந்தா ஹஸ்பண்ட் இப்ப காணும், தப்பிச்சு போயிருப்பாரு. ஜுல்ஃபியை போலீஸ் கிட்ட நான் ஹீரோயினால லவ் பண்ணல, அவங்க அம்மாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கே ஷாக் கொடுத்துறாரு. ஹஸ்பண்ட் தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்காரு. வைஃப் அவங்க அம்மாவை சேர்ந்து அடிச்சு கொடுமைப்படுத்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஆனா போலீஸ் நம்ப மாட்டாங்க. அதுக்குள்ள ஹீரோயினும் வந்து குடிச்சிட்டு இப்படிதான் சார் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் ஹீரோயின் கிட்டே வந்து மாடிக்கிட்டுமே இப்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இவங்களும் அவருக்கு ஆல்கஹாலை கொடுத்துட்டு மாடியில இருந்து விழுந்துட்ட மாதிரி செட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் ஹீரோயின் மாட்டிப்பாங்கன்றதால இப்ப இந்த பிளானை விட்டுடுறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கலன்னு ஹீரோவையே சொல்ல வச்சு அந்த வீடியோவை ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணிட்டு இவரை இங்க இருந்து திரும்பியும் கடத்தி கொண்டு போறாங்க. ஹஸ்பண்ட் தள்ளி விட்டதால தான் இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருக்கும். அதனால ஹீரோவை பழி வாங்கியே தீரணும்னு இப்ப அவரை யாருக்கும் தெரியாம கொண்டு போய் ட்ராக்ல போட்டு கட்டி போட்டுடுறாங்க. ஹஸ்பண்ட் இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி கெஞ்சுறாரு. பார்த்தா ட்ரெயினும் வந்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் ஹீரோயினுக்கு பண்ண கொடுமைங்களை நினைச்சு பாக்குறாங்க. அப்ப நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம், அதனால அவனை காப்பாற்றணும்னு இப்போ ஹஸ்பண்டை காப்பாற்ற சொல்றாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஒரு வழியா இப்போ ஹஸ்பண்டை காப்பாத்திடுறாங்க. இவருக்கு தண்டனையே இவரை விட்டுட்டு போறது தான் நினைச்சு கிளம்புறாங்க. ஆனா ஹஸ்பண்டோ வந்து நீ எப்படி இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்வ, உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டேன்னு கோவமா சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா ட்ரெயின் வந்து இப்போ இடிச்சிருது. ஹஸ்பண்ட் இறந்து போனது நினைச்சு ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. நம்மளாலதான் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரோன்னு இப்போ அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆனா அம்மாவை இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா கூட அப்படிதான் டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பாரு. இவங்க தான் அவரை கொலை பண்ணிட்டு காணன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லைன்னு பொண்ணை சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போ ஹஸ்பண்டுக்கான இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. போலீஸும் சூசைடுன்னு கேஸை முடிச்சிருப்பாங்க. ஹீரோயின் இப்பதான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழறாங்க.